வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும். உங்களுக்கு யார் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி தருவார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலையின்றி தவிக்கிறார்கள். யார் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். யோசித்து செயல்படுங்கள். வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அரசியல்வாதிகளின் பேச்சை நம்ப வேண்டாம். யோசித்து செயல்படுங்கள். யார் நாடாளுமன்றத்திலே பேசி 6 தொகுதிகளிலும் நல்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள்? ஐடி பார்க் உருவாக்குவார்களா? இளைஞர்களே, சீனாவை பாருங்கள். சீனா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் அதை கணக்கு போட்டு பார்த்தால் 100 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். நல்ல அரசியல்வாதிகள் இல்லாததான் இதற்கெல்லாம் காரணம். சிந்தித்து செயல்படுங்கள் இளைஞர்களே. உங்கள் முன்னேற்றம் உங்கள் விரலில் இருக்கிறது. ஒற்றை விரலில் இருக்கிறது. சரியானவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். மறந்து விடாதீர்கள். நீர்நிலைகளை காக்க, விவசாயத்தை காக்க, பூமி மாசுபடாமல் இருக்க, ஆகாயம் மாசுபடாமல் இருக்க, மனிதர்கள் நன்றாக வாழ மருத்துவம் இலவசமாக வழங்க, அதுவும் இந்த ஈரோடு, கரூர், கோவை, திருப்பூர் இங்கெல்லாம் புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, புற்றுநோய்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? யோசித்து பாருங்கள். நல்ல அரசியல்வாதிகள் இல்லை, தரமான அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க வேண்டும். 6 தொகுதிகளுக்கு என்னென்ன தேவை என்று பார்த்து கேள்விகள் கேட்க வேண்டும். அவர்கள் இருக்கும் வரை இந்த 6 தொகுதிகளை பற்றி அவர்கள் சிந்திக்கும் நபராக இருக்க வேண்டும். ஜெயித்து விட்டோம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஆளே வரமாட்டாங்க. சம்பளம், ஓய்வூதியம் எல்லாம் உண்டு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம நிலமை டீ போடுவாங்க. இப்போ ஓட்டு கேட்க வரும்போது டீ போடுவாங்க, வீதி கூட்டுவாங்க, துணி அயன் பண்ணுவாங்க, மளிகை கடையில் காய்கறி விற்பாங்க, பூ கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரோடு வரமாட்டாங்க. யோசித்து செயல்படுங்கள். ஓட்டு போடும் அனைவரும் நல்ல நபர்களுக்கு ஓட்டு போடுங்கள். அள்ளி விடுவார்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நல்லவருக்கு ஓட்டு போடுங்கள். அதுவே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். நல்லவர்களுக்கு ஓட்டு போடுவோமா? ஏப்ரல் 19 அன்று காலையிலேயே உங்கள் ஓட்டை செலுத்தி விடுங்கள்.